இந்த படத்தை நாங்கள் இயற்கை வேளாண்மையை மீண்டும் மலரச் செய்த நாட்டின் அனைத்து விவசாயிகளுக்கும் மற்றும் இளம் நண்பர்களுக்கும் சமர்ப்பிக்கிறோம். நகர வாழ்க்கையை மறுத்துவிட்டு உணவளிக்கும் இந்த பூமி மைந்தர்களின் முயற்சி மற்றும் அவர்களின் நம்பிக்கைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. கொண்டாடு வானம் தொட்டு கொண்டாடு, புது மலரும் காலம் வருது. மன ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்த மேள வாத்தியமே, மன ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்த மேள வாத்தியமே. கொண்டாடு வானவில்லை இங்கு மேள சத்தம், மன ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்த மேள வாத்தியமே, மன ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்த மேள வாத்தியமே. ஆகாயம் போல அண்ணனுங்க இருக்காங்க, அவங்க உண்மையும் போலியும் காட்டுவாங்க, வெற்றியை நமக்கு தருவாங்க. நடப்பதும் நடக்க போவதும் நல்லதுதானுங்க. ஹுக்கா குடிச்சா கிளுகிழுப்பு தம்மு பிடிச்சு சொல்லுவாங்க, ஆட்டத்தில் யாரெல்லாம் வெல்வாரோ இல்லை யாருக்கெல்லாம் தோல்வியோ. நண்பர்களே, வருஷா வருஷம் நடக்கிற மாதிரி எந்த விவசாயியோட பயிர்கள் மாசந்தோறும் நல்லா இருக்குதோ அவங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கப்படும் இந்த வருஷம் இது யாருக்கு கொடுக்கிறது? இதுக்காக நாங்க எல்லாரும் கடுமையா யோசிச்சோம். ஏன் இந்த மாதிரி யோசிக்க வேண்டியதா போச்சுன்னா, இங்கே பாருங்க தலைவரே, இங்கே பாருங்க, மாவட்டம் பூரா பரபரப்பாக இருக்குது. காரணாகால நேரத்தில் மழை, அதோட இந்த பூச்சி தாக்குதல், நம்ம விவசாயிகளுக்கு என்ன தான் ஆக போகுதே தெரியல. உனக்கு நஷ்டமாயிருக்கா? சரி, வேற யாருக்கு தான் நஷ்டம் ஆகலைன்னு கேளுங்க. ஒரு ஆள் இருக்கான், ஷம்பு. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்வாஹா. ஷம்பு அவனோட வயல்ல மாந்திரீகம் செய்யறான். ஏ கிருஷ்ணா, படிக்காத மாதிரி பேசாத. எனக்கு இந்த மந்திர தந்திரத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஐயா, அப்படியா? அப்ப ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்து. அதே வயல், அதே உழைப்பு, ரெண்டு பேரும் ஒன்னாதான் தொடங்கினீங்க, பழைய வீட்டில் தான் இருந்தீங்க, சரிதானே? சரிதான். அப்ப
சம்பு புதுசா பங்களா கட்டிட்டான். ஆனா நீ அதே மாதிரி இருக்க. இது மந்திர தந்திரம் இல்லைன்னா நீ எதுக்கு எப்போ அவன்கிட்ட தோத்து போற? அவன் புது வண்டி வாங்கிட்டான், ஆனா இவங்க கிட்ட அதே டப்பா வண்டி தான். பேச வந்துட்டாங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்கண்ணே, நான் இந்த ஊரை விட்டு போக போறேன். விவசாயத்துல எதுவுமே இல்ல, செலவு பண்ணி உழைச்சி உழைச்சி பலன்னு பார்த்தா பலனா உன் அப்பா கிட்ட கேளு. இவன் ஊரை விட்டு போக போறானா? போ விவசாயம் பண்ணு போ. நான் போக போறேன். அட இவனுக்கு எடுத்து சொல்லுங்கப்பா, பண்ணித்தான் ஆகணும். தனியா பண்ண முடியலன்னா அப்ப நீ கல்யாணம் கட்டிக்க, 4-5 குழந்தைங்களை பெத்துக்க, அதுங்களை வேலை செய்ய, நம்ம அப்பா செய்யற மாதிரி. அத நீ செய், நான் பட்டணத்துக்கு தான் போக போறேன். அப்பா நான் பட்டணம் போகணும். மறுபடியும் அழுகையா? பட்டணத்துக்கு போனேன்னா வயலை யார் பார்த்துக்குவாங்க? உங்கள் தாத்தா நான் வந்து பார்த்துக்குவேன். யாரையாவது வேலைக்கு வச்சுக்கோங்க. கேட்டியா? கேளு, உருப்படாத மயன் சொல்கிறத. தான் வேலையை மற்றவனை வச்சு செய்ய வைப்பானா? இவன் மற்றவனுக்கு வேலை செய்வேன். நம்ம கையால் இந்த நிலத்திலிருந்து எதையாவது உற்பத்தி பண்ணால் அதோட சுகமே தனி. சுகமா? இந்த நிலத்துக்காக நாள் பூரா வியர்வை வடிக்கிறோம். யாருக்காவது இது வரைக்கும் நன்மை நடந்திருக்கா? அப்படியா? சம்பவம் பாரு, நல்லா தானே இருக்கான். அப்பா அது நம்ம ஊருக்கே தெரியும். சம்பு மாந்திரிகம் பண்ணுறான். அறிவு கெட்டவனே, இதான் நீ படித்த படிப்பா? ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்க. உழைப்பு அறிவு இது ரெண்டும் தானே இந்த உலகத்தில் முக்கியம். கையில் சோறு இருக்கு, போய் சொல்ல மாட்டேன். நீ பட்டணம் தானே போகணும், போ, பட்டணத்துக்கு போ. ஆனால் ஒரு பந்தயம் இருக்குடா. நீ ஒரு தடவையாவது சம்புவோட அதிக விளைச்சல் உண்டாக்கி காட்ட முடியுமா? பரிசை ஜெயிச்சு காட்ட முடியுமா? சொல்லு, போட்டிக்கு நீ தயாரா? அங்கிட்ட நான் பார்க்குற, நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. சொல்றா, ஏத்துக்கிறியா இல்லையா? ஏத்துக்கிறேன். ஆமா, அப்பா கிட்ட நீ என்னதான் சொல்லி சம்மதம் வாங்கின? சிம்பிள். நான் பட்டணம் போகணும்னு சொன்னேன், சரி பாப்பான்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்ற? அப்புறம் என்ன, அப்பவே போன்னு சொல்லிட்டாரா என்ன? ஆனா ஒரு கண்டிஷன் போட்டாரு. அதாவது சம்புவோட அதிக விளைச்சல் காட்டிட்டு போகணுமா? அதை நான் முதல்லயே சொன்னேன் இல்ல, பட்டணத்தை மறந்துடு. சம்புவ நீ என்ன யாராலையும் அடிக்க முடியாது. அடப்போட. இத பாரு, எவனை பத்தி பேசணும்னா அவன் பொண்ணு வந்துட்டான். ரகு, இந்த அக்கவுண்ட் புக்கு. ஏதாவது புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது. அதுல மைல் தொகையும் இருந்துச்சு. தேங்க்யூ. மயில் தொகையா? தலைவா சூப்பர். சிக்கு சிக்கு சிக்கு. மயில் தொகை விஷயம் எங்கேயோ போகுது. மறைக்கிறியா? அது உளராத. முதல்ல விளைச்சலை பத்தி யோசிவா. இதுல என்ன இருக்கு? அவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிடு. மேடம் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க அவங்க அப்பா வயல்ல என்னெல்லாம் செய்யறாருன்னு. உன் மட்டமான புத்தி. அவன் நோட் புக் கேட்டா நானும் கொடுத்தேன். நாமளே சம்புவோட வயலை கவனிப்போம். வா, எல்லாம் தெரிஞ்சிடும். புறப்படு. அவன் நம்ம மேல எதுவும் மந்திரம் போட மாட்டானே. ஜெய் ஜெய் ப்ரூம் ட்ரிங் ட்ரூம், ஜெய் ஜெய் ப்ரூம் ட்ரிங் ட்ரூம், ஜெய் ஜெய் ப்ரூம் ட்ரிங் ட்ரூம், ஜெய் ஜெய் ப்ரூம் ட்ரிங் ட்ரூம். அவன் நம்மள பார்த்துட்டான். இல்லடா, நீ பட்டணம் போக போய் நான் மாட்டிக்குவோம் போல. டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வா, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். ஜெய் ஜெய் ப்ரூம் ட்ரிங் ட்ரூங். போ,
இதை தண்ணியில் கலந்து தெளிச்சிரு. ஜலம் அட போய, தண்ணியில் கலந்து தெளி போ. சரிங்க. அந்த ஆளுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். வா அவனை போய் கேட்போம். யார் என்ன போடுங்கயா? வட்டி வாங்குறதுக்கு முன்ன ஒழுங்கா சொல்லிடு. செம்போட வயல்ல எதிர்த்து போடுற. அது ஒரு கஷாயம், மந்திரம் போட்ட கஷாயம். கஷாயமா? மந்திரம் போட்ட கஷாயமா? எந்த மந்திரம்? ஜெய் 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 கிரீம் ப்ரூம் கிரீம். இதுதான் எங்க முதலாளி சொன்னாரு. ஜெய் ஜெய் ப்ரூம் ட்ரிங் ப்ரிங். இல்ல ப்ரூம் ட்ரிங் ஜெய் ஜெய் கிரீம் ப்ரூம் கிரீம். உன் ட்ரீம் ட்ரூம் தூக்கி உடம்புல போடு. அந்த அந்த கஷாயம் எப்படிடா பண்றீங்க? என்னெல்லாம் போடுறீங்க? எனக்கு ஒன்றும் தெரியாதியா. முதலாளி சொந்தமா குடம்ல தயார் பண்ணது. என்ன ஆளை விட்டுருங்கய்யா. என்ன ஏன் அப்படி பண்றீங்க? என்ன விடுங்க, என்ன விடுங்க. டாய் டாய் டாய். எவன்டாவா எவன்டாவா? அப்பா சாப்பிட வாங்க. அப்பா சாப்பிட வாங்க, சூட ஆறிடும். நீ இங்கேருந்து போனதுக்கப்புறம் எனக்கு யார் தான் சாப்பாடு போடுவாங்க? அதனால இப்போலேருந்தே தனியாக இருக்க பழகிக்கிறேன், விடு. சரி வாங்க. சரிம்மா, வந்துடுறேன். உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். கல்யாணமா? அந்த கஷாயம் எப்படி பண்றாங்கன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். கைப்பிடி அளவு சாம்பல், 4 கிலோ மிளகாய் தூள், 100 கிராம் சோடா, 6 பாக்கெட் பார்லேஜி பிஸ்கட், அப்புறம் 200 கிராம் நீர்மா. சம்போட அந்த கஷாயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா, எல்லா பொருளையும் போட்டுட்டோம்ல. ஆமா, எதுவும் பாக்கி இல்ல. இப்ப இந்த கஷாயம் தயாராயிடுச்சுன்னா இதுக்கு முன்னாடி அந்த மந்திரத்தை சொல்லணும். ஜெய் ஜெய் ப்ரூம் கிரீம். அப்புறம் என்னையா சொன்னா? உனக்கு என்ன பைத்தியமே பிடிச்சிருக்கு? மந்திர தந்திரமெல்லாம் நம்மளை போக்கு காட்டுறதுக்கு. உண்மையான விஷயம் இதில் தான் இருக்கு. ஒரு முறை மட்டும் இதை நம்ம வயல்ல தெளிச்சிட்டோம், நம்மளோட வயல் நல்லா செம்மையா இருக்கும். நாலா பக்கமும் பசுமையோ பசுமை தான். பார்த்து போயிட்டு வாப்பா. மாமி கொஞ்சம் பைசா கொடுத்தீங்க. முட்டா பயலே, என்னடா நல்லா தூங்குறியா? நம்ம வயலை பூராத்தையும் அழிச்சிட்டியடா படுவாயு பயலே. போடா பாரு. இது இது இங்க என்ன என்னடா என்னடா முழுத்து தெளிச்ச? என்னத்தை தெளிச்ச? சொல்றா அறிவு கட்ட நாய. சொல்றா என்ன மருந்து தெளிச்சடா? சொல்றா, சொல்லு, என்ன மருந்து தெளிச்ச? உன்னைய செருப்படி வாங்கினா தாண்டா என்ன உனக்கெல்லாம் புத்தி வரும். எங்க ஓடுற? வேலையை கவனிங்க, வேலையை கவனிங்க, வேலையை கவனிங்க.
அதிகமாக வலிக்கலையா? நாசமா போக அந்த சம்பு. நீ கொஞ்சமும் கலங்காத, தோல்வியில தான் வெற்றி இருக்கு. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த முறை நாம சம்புவே கம்பளியை போட்டு நல்லா அடிப்போம் இல்லையா? நீ தான் என்னன்னு சொல்லு. என்னாச்சு ரகு? ஒன்றும் இல்லை சோனு, ஏதோ ப்ராப்ளம். இப்போ மெக்கானிக் வந்தால் தான் வண்டி கிளம்பும் போல இருக்கு. நான் உன்னை ரோடு வரைக்கும் விடவா? ஒன்று சொல்லட்டுமா சோனு? தப்பா நினைக்க மாட்டல? மாட்டேன். ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நேரம் ஒத்து வரல. என்ன விஷயம்? உனக்கும் தெரியும். இல்லை சோனு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையாவா? நீ என்ன விரும்புறன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் வாயால கேட்கணும்னு ஆசையா இருந்துச்சு. நீ இதை என்கிட்ட நேரா சொல்லியிருக்கலாம். ஜீப் ரிப்பேர் நடக்கும் எதுக்கு? சோனு, உங்ககிட்ட எனக்கு இன்னொரு விஷயமும் பேசணும். ஆமாங்க, அது தெளிச்சாச்சு. ரெண்டாவது தெளிப்பு. ஹலோ, அப்புறமா பேசுவோம். வாமா கண்ணு. அப்பா, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்னாச்சு? ஒன்னும் இல்லப்பா. நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? நண்பன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தம்மா. நீ போய் சாய் எடுத்துடா. போ. போங்கப்பா, நீங்க எப்பவும் இப்படிதான் பண்ணுவீங்க. போங்கப்பா. நிலாவுக்கு ஆதாரம் இல்லை, அந்த காத்துக்கும் விவரம் இல்லை. நான் அவனுக்கு சொந்தமானே, நான் அறியாமலே இரவும் நானே என்னை மறந்து அவன் நினைவு எனது இல்லை. எல்லாமே அவன்தான் வாழ்வை விடுகதை. அவன் வந்தான் என் மூச்சு நின்னே
அப்பா இந்தாங்க டீ. நீ 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 போ நீ போ நீ போ. நான் அங்கே வரேன், நீ போ 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 போ, நான் வரேன், போ நீ போமா, நான் வரேன்ல. ரகு மூடி என்ன மூடி. அப்பா கலக்கிற மருந்து பாட்டிலோட மூடி இது. இதா? ஆமா ரகு. தேங்க்யூ சோனு, நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவ. தேங்க்யூ. அவர் சிட்டில இருந்து மருந்து வாங்கிட்டு வருவாரு, அதோட லேபிளை எடுத்துருவாரு. இப்பதான் புரியுது. கஷாயங்கிற பேர்ல மருந்து. நாளைக்கே நான் டவுனுக்கு போய் இந்த மருந்து என்னன்னு கண்டுபிடிச்சிடுறேன். நானும் வரவா? சோனு, உங்க அப்பாவுக்கும் என் அப்பாவுக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா நான் பாத்துக்கிறேன். வந்தே ஆகணுமா? டேய் போலே, நான் டவுனுக்கு போறேன் சோனு கூட. நீ வராத என்ன? 3 பேர் போனா எந்த வேலையும் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. நல்லா தேய்ச்சி குழி, தேங்காய் நாரை வச்சு. டேய் டேய் இது எந்த மருந்து மூடின்னு தெரியுங்களா? ஏவா ஏதாவது தேவையாப்பா? ஒரு மருந்தோட மூடி இது. ஒரு நல்ல விவசாயின்னு பரிசும் வாங்கணும். அப்படியா? ஆ, இது வெறும் மருந்து மட்டும் இல்லை, விவசாயம் செய்யும் முறையும் கூட. விவசாயம் செய்யற முறையை மாத்திக்க தயாரா இருக்கியா? என் வயலும் இப்படி பசுமையா இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அதுக்கு நீ ரசாயன விவசாயத்தை விட்டுட்டு இயற்கை விவசாயத்தை கடைப்பிடிக்கணும். இயற்கை விவசாயம்? ரசாயனம் மற்றும் இயற்கை விவசாயம்னா வித்தியாசம் இருக்கு. எந்த ஒரு ரசாயன உற்பத்திக்கு 2 பாகம் இருக்கு. ஒன்றுனால பயிர்களுக்கு பலன் கிடைக்கும், 2வதுனால சுற்றுச்சூழல் மாசுபடுது. நம்ம பரம்பரை பழக்கங்களை விட்டுட்டு இந்த ரசாயன பொருட்களை பயன்படுத்தினதுனால இந்த தேனீக்கள், வயல் எலிகள், பல விவசாய நண்பர்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால பூமி வறண்டுக்கிட்டு இருக்கு. விவசாயி தானே அழிவை தேடிக்கிறான்.
மனுஷங்க செத்துக்கிட்டு இருக்காங்க, மற்றவங்கள என்னன்றது? அட, ரசாயன விவசாயம் இவ்வளவு மோசம்னா ஏன் இயற்கை விவசாயம் செய்யக்கூடாது? அவங்களுக்கு இதுக்கான அறிவு இல்லாமல் இல்லை, எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லை. ஒரு காலத்தில் நானும் அப்படி தான் இருந்தேன், தனித்துவமாக எதுவும் இல்லை. இந்த ரசாயனங்களை எல்லாம் நானும் பயன்படுத்தினேன். அப்படியா? சரி, உங்களுக்கு யார் இதை பற்றி சொன்னாங்க? என் அருமை மனைவி ஜெயந்தி. ரொம்ப படித்தவ. எப்பவும் இயற்கை வேளாண்மை பற்றி பேசிக்கிட்டே இருப்பான். ஆனால் நான் அவளோட எந்த பேச்சையும் பொருட்படுத்தவே இல்லை. இவ கிடக்க என்ன தெரியும்னு நினைச்சேன். கேன்சர் அவளை என்கிறது பிரிச்சிருச்சு. அவ உயிரை வாங்கிருச்சு. எல்லாம் அந்த விஷ பெஸ்டிசைட்ஸ் நான் வயலில் பயன்படுத்துது. அந்த சமயத்தில் மட்டும் நான் ஜெயந்தியோட பேச்சை கேட்டிருந்தேன்னா இப்போ வாங்க. இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. ஆமாம், தேங்க்யூ சோனு. உண்மையிலேயே தேங்க்ஸ். கூட வந்ததுக்கு எல்லாத்துக்குமே. நீ இல்லைன்னா நான் எதுவும் செஞ்சிருக்க முடியாது. கொஞ்சம் சுத்தி பார்த்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என் கவனம் பூரா இதிலேயே இருந்துருச்சு. ஒரு ஈடுபாட்டோட வேலை செய், நீ விரும்புறது உனக்கு கிடைக்கும். சரி, நான் கிளம்புறேன். பாய். எந்த ஒரு ரசாயன உற்பத்திக்கு 2 பாகம் இருக்கு. ஒன்றுனால பயிர்களுக்கு பலன் கிடைக்கும், 2வதுனால சுற்றுச்சூழல் மாசுபடுது. நம்ம பரம்பரை பழக்கங்களை விட்டுட்டு இந்த ரசாயன பொருட்களை பயன்படுத்தினதுனால இந்த தேனீக்கள், வயல் எலிகள், பல விவசாய நண்பர்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால பூமி வறண்டுகிட்டு இருக்கு. விவசாயி தானே அழிவை தேடிக்கிறான். மனுஷங்க செத்துக்கிட்டு இருக்காங்க, மற்றவங்களை என்னன்றது? என்றா வெட்டி பயல்களா, இன்னைக்கு வயலில் எப்படி நாசமாக்க போறீங்க? அன்னைக்கு வாங்கினதுனால ஞாபகம் இருக்குல்ல? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லைப்பா, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த கஷாயம் சரியானது. சரி, பண்ணுங்க. முன்னாடி வெறும் அடி தான் கிடச்சி, ஏதாவது தப்பாச்சுன்னு வச்சுக்க செருப்படி வாங்குவ. உனக்கு தான் நீ ஊத்து. காப்பாத்தம்மா மாரியாத்தா, காப்பாத்து.
நண்பர்களே, நாங்க எல்லாருடைய வயலையும் பார்த்தோம். உற்பத்தி, திறன், மண், தண்ணி, செலவு எல்லாத்தையும் பார்த்தோம். இன்னொன்னு பார்த்தோம், யாரு நல்லா வேலை செஞ்சிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் முடிவெடுத்தோம். நண்பர்களே, இந்த வருஷத்து வெற்றி பெற்ற விவசாயி ஓம் பிரகாஷ். இந்த பரிசு உங்களுக்கானது. வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்படி இருக்க முடியாது, இப்படி நடக்கவே முடியாது. ஓம் பிரகாஷோட பயிர் என்னை விட எப்படி நல்லா இருக்க முடியும்? எப்பா சம்புநாதா, கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா? வேணா நீயே போய் பாரு. நல்ல மண்ணு, கம்மியான தண்ணியில அதிக விளைச்சல், எல்லா விஷயத்திலயும் உங்களோட சரியான போட்டி. அப்படியா தலைவரே? இதுக்கு என்ன அர்த்தம்னா அப்பன்னு புள்ளையும் சேர்ந்துகிட்டு என்னோட வயல்ல திருடி இருக்காங்க. சம்பு, நாக்க அடக்கி பேசுறான், இல்லைன்னா உன் நாக்க துண்டு துண்டாக்கி விடுவேன். மரியாதை நடந்துக்க ஓம் பிரகாஷ். உன் பையன் ஏற்கனவே என் கோடவுன்ல நுழையறதுக்கு முயற்சி பண்ணிருக்கான். மாமா நான் எதையும் திருடல. அப்படியா? அப்ப ஊர்க்காரங்க எல்லாரும் என் பேரை சொல்ல முட்டாளா என்ன? இங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன் விளைச்சலை விட யாரும் நல்லா இருக்க முடியாதுன்னு. முடியாது. நண்பர்களே, இவன் அப்படி திருடலன்னா எப்படி இந்த விளைச்சல் வந்துச்சு? மேல இருந்து பொத்திக்கிட்டு கொட்டிச்சா? சொல்லியா? அது என்னமோ உண்மைதான். சொல்லுப்பா ரகு, நீ சம்புநாதனுக்கு சவால் விட்ட கதையை சொல்லு. சொல்லு ரகு, என்ன யோசிக்கிற? திருடலன்னா இது எப்படி சாத்தியமாச்சு? சொல்றேன் கேளுங்க. சம்பு மாமாவுக்கு எந்த மந்திரம் தந்திரமும் தெரியாது. இந்த மந்திரங்கிற பேர்ல எல்லாரையும் இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருந்திருக்காரு. ஓம் பிரகாஷ், உன் பையனை கொஞ்சம் அடக்கி வை. இவன் என்னுடைய மந்திர வித்தையை கலங்கப்படுத்தி பார்க்கறான். மந்திரம் பாருங்க சம்பு மாமா, உங்க மாந்திரிக சக்தி வந்துருச்சு. ரகு, யாருப்பா இவங்க? அவர்கிட்டே கேளுங்க, அவரே சொல்லுவாரு. சொல்லுங்க சம்பு மாமா. சம்புநாதா, ஏதாவது சொல்லு. அவர் என்ன சொல்ல போறாரு? நானே சொல்றேன். விவசாயிகளே, அறிவு உழைப்பு இதுக்கு மேலான மந்திரம் எதுவும் இல்லை. இதை சொல்லி தான் என் அப்பா சம்பு மாமாவோட அதிக விளைச்சல் எடுக்கணும்னு ஊக்குவிச்சாரு. நானும் முழு முயற்சி செஞ்சேன். ஆனால் சம்பு மாமா என்னை ஏமாத்திக்கிட்டே இருந்தார். அப்பதான் அவரோட பொண்ணு என்னோட எல்லா பிரச்சனையிலையும் உறுதுணையாக வந்தா. நாங்கள் டவுனுக்கு போனோம் சம்பு மாமாவோட ரகசியத்தை கண்டுபிடிக்க. ரகு, இது வெறும் விவசாயியோட லாபம் சம்பந்தப்பட்டது இல்லை. இது வாழ்வா சாவாங்கிறத பத்தினது. அதனால என்ன யாரு என்ன கேட்டாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு விவரங்களை கொடுப்பேன். இதுதான் என் பிராயச்சித்தம். வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சரி சரி. இந்த பக்கம் தான் வாங்க. பார்த்து ரொம்ப நாளாச்சு. வாங்க வாங்க. உங்க உதவி ஒருத்தருக்கு தேவை. ஜெயந்தியோட மறைவுக்கு அப்புறம் நான் என் 60 ஏக்கர் நிலத்தில் இயற்கை விவசாயத்தை தொடங்கிட்டேன். இதைத்தான் ஜெயந்தி விரும்புனா. இப்போ என்னால் சத்தியம் பண்ணி சொல்ல முடியும், என் வயலில் விளைஞ்சது யாருக்கு எந்த கெடுதலையும் பண்ணாது. அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. நீ போமா, 2 நிமிஷத்தில் வந்துடும். ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்க ரகு. இயற்கை விவசாய மண்ணில் விஷம் இல்லை, விளைச்சலை தருது. அந்த மண்ணு நிச்சயம் வெற்றியை தரும். யஷ்பால் சார். மாத்தூர் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க உட்காருங்க. சரி உட்காருப்பா. இவர் தான் மாத்தூர் சார். வணக்கம். வணக்கம். டிராபிக்கல் பிரதிநிதி. அதான்ப்பா ஒரு மூடியை வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருந்திய அந்த கம்பெனி தான். ரகு, இயற்கையோட நியதி என்னன்னா
வாழு வாழ விடு. டிராபிக்கலோட எல்லா இயற்கை தயாரிப்பும் இந்த கொள்கை அடிப்படையில் தான் இருக்கு. லாபம் இருக்கு. அதோட விவசாயிக்கு, சாப்பிட்றவங்களுக்கு, இந்த இயற்கைக்கு யாருக்கும் எதுக்கும் எந்த தீமையும் தராது. நிச்சயமா அதோட விவசாயியோட பையுக்கும் எந்த நஷ்டமும் ஏற்படாது, லாபம் தான் ஏற்படும். மாத்தூர் சார், பேச்சுவாக்கில் ஒன்றை மறந்துட்டேன். என்ன? சாப்பாடு சாப்பிட வேண்டாமா? நேரமும் ஆயிடுச்சுல்ல. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் இவங்களை கூட்டிகிட்டு போங்க. இவங்களுக்கு தேவையான எல்லா விவரங்களையும் விவரமாக சொல்லுங்க. நிச்சயம். என்ன ரகுதம்பி, எப்போ வேணாலும் எந்த வித தேவைன்னாலும் உனக்கு என் உதவி தேவைப்பட்டா தயங்காமல் கேளு, தாராளமாக என்கிட்ட வரலாம். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க ஐயா. இந்த உதவி செஞ்சு என்னோட தலையெழுத்தையே மாற்றிட்டீங்க. நீ அன்னதான பிரபு, தெரிஞ்சதா? தலையெழுத்த நீ தான் மாற்ற போற. நீ உற்பத்தி பண்ண உணவை சாப்பிட போறவங்க தலையெழுத்த. ஆமாப்பா, அவங்க ஆரோக்கியம், அவங்க எதிர்காலம் எல்லாம் இப்போ உன் கையில் இருக்கு. நல்லா முன்னேறு. ஆனா ஒரு விஷயத்தை நினைவு வச்சுக்க, வாழு வாழ விடு. சம்பு மாமா நம்ம ஊருக்காரரு, ஆனா வழிகாட்டினது வேற ஊருக்காரர் ஒருத்தர். யஷ்பால் ஐயா சொன்னதால மாத்தூர் சார் நமக்கு டிராபிக்கலோட இயற்கை விவசாய முறையை சொல்லி கொடுத்தாரு. வாழு வாழ விடு என்ற சொல்லுக்கான முழு அர்த்தம் எனக்கு புரிஞ்சிடுச்சு. சம்பு மாமாவோட மந்திர தந்திரம் எல்லாமே நம்ம எல்லாரையும் திசை திருப்புற வெறும் ஏமாத்து வேலை தான். அவர் பல வருஷமா டிராபிக்கலை தான் பயன்படுத்திக்கிட்டு வராரு. மாத்தூர் சார், நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட தேவை எங்களுக்கு அவசியம். நீங்களே எங்கள் விவசாயிகள் எல்லாருக்கும் டிராபிக்கலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். வணக்கம். நான் டிராபிக்கல் ஆக்ரோ சிஸ்டம் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த கிராம விழாவுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஜவர் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட டிராபிக்கல் ஆக்ரோ சிஸ்டம் கடந்த 45 வருஷமாக நம் நாட்டு வெளிநாட்டு விவசாயிகளுக்கு சேவை செஞ்சுருக்கு. எங்களுடைய 40க்கும் மேற்பட்ட இயற்கை உற்பத்திகள் வயல்களில், விவசாயத்தில் மற்றும் விவசாயிகளுக்கு காயக்கல்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமாம், உங்களோட இந்த இயற்கை பொருள் இருக்கே, அது மற்ற ரசாயனம் மற்றும் பெஸ்டிசைடை விட அதிக விளைச்சல் எங்களுக்கு தருமா சார்? ஆமா, உங்களுடைய இந்த பொருள்கள் உண்மையிலே எங்களுக்கு பலன் தருமா? நிச்சயமா. எங்கள் டிராபிக்கல் கம்பெனியோட இயற்கை பொருட்கள் பயிர்களுக்கு கொடுக்கும் இயற்கையோட முழுமையான ஆற்றலை. கம்பெனிக்கு நிறைய பரிசுகளும் கிடைச்சிருக்கு. அதிக உற்பத்தி, கம்மியான உழைப்பு மற்றும் மேம்பட்ட மண். விவசாயத்தை விடுங்க, எங்கள் கம்பெனியோட முதலாளி திரு VK ஜவர் சார் நம்ம இயற்கை விவசாயத்தை முதல்ல அவர் வீட்டு மாடியில் பயன்படுத்துறாரு. சரியான முடிவு கிடைச்சதும் இந்த சோதிக்கப்பட்ட பொருள் விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுது. எங்களுக்கு கர்வமா இருக்கு. விவசாயிகளை இயற்கை விவசாயம் செய்ய நாங்க தூண்டுதலா இருக்கோம். அதுல டிராபிக்கல் ஆக்ரோ சிஸ்டமோட ஒரு முக்கிய பங்கும் இருக்கு. மாத்தூர் சார், உங்களுடைய மாற்றத்தை நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். வாங்க, உங்களுக்கான இடம் இங்க, இந்த கிராமத்து மக்கள் நடுவில். வாங்க மாத்தூர் சார். மாத்தூர் சார், இந்த கிராமத்துல எல்லாருக்கும் இயற்கை விவசாயம் செய்யணும்னா அதை எப்படி தொடங்குறது சொல்லுங்க. தலைவரே, ஒரு வெற்றிகரமான வேலையை செய்ய தேவையானது அதோட வேர்கள் பலமா இருக்கணும். அது உண்மைதான். அதாவது விவசாயத்துல விதையோட நல்ல உபசரிப்பால தொடங்கணும். விதை பாதுகாப்பா இருந்தா பயிர்களும் அருமையா இருக்கும். அதுக்காக டிராபிக்கல் கிட்ட இருக்க கோல்ட் பயோனிக், டாக் பாலி, சீட் ரிச் மற்றும் நைட்ரோ ரிச். நைட்ரோ ரிச் பருப்பு பயிர்களில் ரைசோவியத்தின் குறைவுகளை அதிகப்படுத்தி விளைச்சலை அதிகம் செய்ய வைக்குது. அப்படியா? அப்படின்னா நல்ல விளைச்சலுக்கு விதை ரொம்ப முக்கியம்தான். மாத்தூர் சார், நீங்க விதைய பத்தி சொல்லிட்டீங்க, இப்ப மண்ணை பத்தி சொல்லுங்க. ஆமா, மண்ணோட சத்து ரொம்ப முக்கியமானது. காரணம், பல வருஷமா ரசாயன உரங்களை பயன்படுத்தி நம்ம மண்ணோட சத்து ஒரு வழியா கெட்டு போயிட்டு இருக்குது. இதோட நேர் விளைவு நம்ம விளைச்சல்ல ஏற்படும். கரெக்டு. மண்ணில் என்ன போகுதோ அதான விளைச்சல்லையும் வரும். பின் என்ன? இதுக்கு உங்ககிட்ட என்ன உபாயம் இருக்கு? உபாயம் இருக்கு.
டிராபிக்கல் கிட்ட நானோ டெக்கை அடிப்படையா கொண்டு அதிநவீன இயற்கை உற்பத்தியின் ஒரு அணியே இருக்குது. இது வெறும் பொடி மாத்திரமா இல்லாம ஒரு திரவமாவும் எங்க கிட்ட இருக்கு. அதாவது நானோ பாஸ், நானோ பொட்டாஸ், நானோ ஜிங்க், நானோ என்பிகே மற்றும் நானோ கால். இவைகளின் பயனால ரசாயன பொருட்களின் பயன் கம்மியாகும். அதோட அதை பயன்படுத்தாம நம்மளோட விளைச்சலும் ரொம்ப அமோகமா இருக்கும். டிராபிக்கலோட இயற்கை அணிவகுப்புல ஒரு முக்கிய உற்பத்தி ஒன்று இருக்கு, டாக் பயோனிக். இது சொல்ல போனா முக்கியமா வேர்ல வேலை செய்யும், வேர்களின் மேம்பாட்டை செய்யும். பல வருஷமா மேம்படாம இருக்கும் பாஸ்பரஸை மற்றும் மற்ற சத்து பொருட்களை ஈர்த்து வேர்களுக்கு கொடுக்கும். இதனால செடிகளின் செம்மை அதிகமாகும், மண்ணின் நிலைமை மாறும், அதோட வயலின் எண்ணிக்கையும் அதிகமாகும். இது ரொம்ப நல்லதாச்சே. ஆஹா, பிரமாதங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது வயலோட செழுமையான விளைச்சலை பத்தி. அதுல ஒண்ணு நாசா. இது நம்ம பயிர்களோட முழு வளர்ச்சி மற்றும் அவைகளை எப்போதும் பசுமையா செழுமையா வச்சிருக்க நமக்கு உதவியா இருக்கும். ரெண்டாவது டாக் பயோ அல்லது நானோ சார்ஜர். இது ட்ரிப் அல்லது தெளிப்பான் மூலமாக வேறு மற்றும் தண்டுகளை செம்மையாக்கி விளைச்சலை அதிகப்படுத்துது. இது ஊட்டச்சத்து பற்றின விஷயம். என்னென்னா சார், அதிக விளைச்சலோட பூச்சி அப்புறம் வியாதிகளோட தொல்லையும் அதிகமாகும். இந்த தாக்குதலை எதுக்க இயற்கை முறையில் ஏதாவது வழிமுறை இருக்குங்களா? நிச்சயமா இருக்கு. பூச்சிக்கொல்லி வகையில டிராபிக்கல் கிட்ட டாக் ஃபோல்டர், டாக் காம்போ, டாக் நோக், டாக் வேரியா போன்ற அருமையான திறமை வாய்ந்த இயற்கை பூச்சிக்கொல்லிகள் இருக்கு. இவைகளை பயன்படுத்தினாக்க நம்ம வயல்களில் லேடி பேர்ட் பீட்டில் மற்றும் தேனீக்கள் வருகை அதிகமாகும். இது நம்ம இயற்கை விவசாயத்துக்கான ஒரு நல்ல அறிகுறியாகும். மற்றும் ஊடுபுழுக்கள் காளான்களின் வியாதிகளின் கட்டுப்பாட்டுக்காக டிராபிக்கல் கிட்ட இருக்கு டாக் மோனாஸ், டாக் பாலி, டாக் கேர் மற்றும் டாக் ஆர்பிட். வைரஸ் வழி வியாதிக்கு இதனால இலைகள் மஞ்சளாயிடும். அதுக்கு முன்னவே ஈகோவை பயன்படுத்தினா நல்ல பலனை அளிக்கும். ஆஹா, இது இயற்கை விவசாயத்திற்கான முழுமைப்பா. இது முழுமையானது தான், ஆனா இதுக்கும் மேல இன்னமும் இருக்கு. இதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தெளிப்பான்களை அதிக லாபகரமா மாத்த அதுல கலக்கவும் கிளவுட். இது இலை மேல தெளிக்கப்படும் மருந்துகளை சமமா பரப்பி மருந்தோட ஆற்றலை பல மடங்கு அதிகப்படுத்தும். இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? இருக்கா? என்னது? வயல்ல அறுவடைக்கு பிறகு மிஞ்சி இருக்கும் சரகு, கிளைகள் மற்றும் காய்ந்த இலைகளை வேஸ்ட்னு எரிப்போம், இல்ல நாம அதை பிடுங்கி போட்டுடுவோம். இந்த தேவையில்லாத பொருட்களை உரமா மாத்த என்ன இருக்கு? புரோபேல். சரியா சொன்னீங்க. மிச்சம் இருக்கிற பகுதிகளை ஒன்று சேர்த்து அதில் புரோப்பல் தெளிச்சா கொஞ்ச நாள்லயே அதுவே உரமா மாறிடும். பிரமாத ரகுகண்ணா, இது மாயம்தான். மதுர் சார், நீங்க எங்க கண்களை திறந்துட்டீங்க. எல்லாம் அந்த புண்ணியவான் செஞ்ச வேலை. அவர் தான் எனக்கு இயற்கை விவசாயத்தை பற்றி சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் டிராபிக்கல் இயற்கை பொருள்களுக்கு இவங்க கிட்ட அனுப்பினார். டவுன்காரர் தான் சொந்தக்காரங்களோட அதிக உதவி செஞ்சார். நாங்கள் இவர்கிட்ட பல முறை சொன்னோம், உங்கள் கிராம மக்களுக்கு இயற்கை விவசாயத்தை பற்றி சொல்லுங்கன்னு. ஆனால் சம்முநாதன் கிராம மக்களுக்கு பல முறை எடுத்து சொன்னதா எங்ககிட்ட சொன்னார். அதோட கிராம மக்களுக்கு இதில் ஆர்வமும் இல்லை, உங்கள் பொருட்கள் மேலே நாற்றமும் இல்லைன்னு சொன்னார். சம்புநாதா, நீ பெரிய தப்பு பண்ணிருக்க. இத்தனை வருஷமா ஏற்பட்ட நஷ்டத்துக்கு எப்படி ஈடு கட்ட போற? நீ நரகத்துக்கு தான் போற. கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? சரியான வெக்கங்கிட்ட ஆளு இவரு. கடவுள் என்ன இவரை தண்டிக்கிறது? இவரை எங்க கிட்ட விடுங்க, நாங்க ஆமா, இன்னைக்கே நாம இவரை நரகத்துக்கு அனுப்பிடுவோம். அடிங்க அடிங்க போட்டு உட்காருங்க. சம்பு மாமா டிராபிக்கல்ல பயன்படுத்தலைன்னா எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? நம்ம எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சிருக்கும்? இப்போவாது நமக்கு தெளிவாச்சுல்ல. இப்போ டிராபிக்கல் கம்பெனி நம்ம கூட இருக்கு. சம்பு மாமாவோட அனுபவமும் சொல்லுவீங்களா மாமா? சொல்றேன். காலம் மாறிக்கிட்டே இருக்கு விவசாயிகளே, நாமளும் முன்னேறுவோம். ரகு சொல்றது சரிதான். கண்ணா ரகு, இந்த முழு கிராமத்து சார்பா உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. கிராமத்து சனங்களே, என் மவன் கொடுத்த வாக்க நிறைவேற்றி காமிச்சுட்டான். நான் நம்ம கிராமத்து மக்கள் முன்னால நான் கொடுத்த வாக்க நிறைவேற்றி காட்ட போறேன். மவனே,
நீ பட்டணத்துக்கு போகணும்னு சொன்னேல்ல? போ, போய் உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கப்பா. இல்லப்பா, நான் எங்கேயும் போக விரும்பல. விவசாயம் தான் எனக்கு இனிமே. இதுல லாபமும் இருக்கு, சந்தோஷமும் இருக்கு. உங்ககிட்டயும் சம்பு மாமா கிட்டயும் இன்னொரு வேண்டுகோள்பா. உங்க 2 பேருக்கும் உள்ள விரோதத்தை மறந்து சோனுவை எனக்கு கட்டி கொடுங்கப்பா. அப்புறம் டிராபிக்கல் உதவியோட நாங்க இந்த கிராமத்து தலையெழுத்திய மாத்திருவோம். ரகு தம்பி, ரகு தம்பி, வாழ்கன்னு சொல்லணும்னா டிராபிக்கலுக்கு சொல்லுங்க. டிராபிக்கல், டிராபிக்கல்.